கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். சரி, இந்த வசனங்களை நாம வார்த்தை வார்த்தையாக தியானிக்க போகிறோம். முழுமையாக முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் கூட கர்த்தர் நமக்கு எவ்வளவு தூரம் அதை கொண்டு போகிறாரோ அவ்வளவு தூரம் நாம் என்ன செய்யலாம், செல்லலாம். சரி, மீண்டுமாய் தேவராஜ் அதை ஆரம்பத்தில் வாசிங்க பார்க்கலாம். 12 மட்டும் வாசிங்க பார்க்கலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. போதும், தேங்க்யூ. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. அந்த வார்த்தை கிறிஸ்து இயேசுவினால், அங்கிருந்து தான் நாம் துவங்க போகிறோம். வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோன்னு சொன்னால் அநேக இடங்களில் குமாரனுக்கு சில நாமங்கள் மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கும். சில இடங்களில் இயேசு கிறிஸ்து அப்படின்னு போட்டிருக்கோம். சில இடங்களில் கிறிஸ்து இயேசு அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில இடங்களில் கிறிஸ்து அப்படின்னு மட்டும் இருக்கும். இன்னும் பல பெயர்கள் இருக்கும். தேவகுமாரன், மனுஷகுமாரன், அது இன்னும் அநேக நாமங்கள் இருக்கிறது இல்லையா. இதில் நம்ம இப்போ இந்த கிறிஸ்து இயேசு, இயேசு கிறிஸ்து, அதை ரெண்டையும் மட்டும் இப்போ எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவினால் நான் பிடிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லாம, பவுல் அப்படி எழுதாம ரொம்ப தெளிவாக வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுகிறார். கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. அது என்ன பிரதர் வித்தியாசம்? இயேசு கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கும் என்ன வித்தியாசம்? நல்லா கவனிங்க. கிறிஸ்து இயேசு என்பதற்கும் இயேசு கிறிஸ்து என்பதற்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டுமே, ரெண்டு நாமமும் ஒரே நபரைத்தான் குறிக்கிறது. ஒரே நபரைத்தான் குறிக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற திரித்துவத்தில் 2வது இடத்துல இருக்கிற குமாரனைத்தான் அடையாளப்படுத்துகிறது. ரெண்டு நாமமும் கிறிஸ்து இயேசுனாலும் அவர் தான், இயேசு கிறிஸ்துனாலும் அவர் தான். ஆனால் அந்த நாமங்கள் அடையாளப்படுத்துகிற தாற்பயம் வேறு. அதனுடைய தன்மை, அந்த நாமம் அடையாளப்படுத்தி காட்டுகிற காலங்கள் வேறு. அதைத்தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல இயேசு கிறிஸ்து, அதுக்கு வருகிறேன். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை பவுல் எப்பெல்லாம் பயன்படுத்துவார் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே ஆவியானவர் அதை எப்பொழுதெல்லாம் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், குமாரனாகிய இயேசு இந்த பூமியில பிறந்து, வார்த்தைகளை நான் ரொம்ப கரெக்டாக நிதானமாய் பயன்படுத்த விரும்புகிறேன். அதனால நல்ல கவனிங்க. இந்த குமாரனாகிய இயேசு இந்த பூமியில பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்கிறது, பிறக்கிறது, வளருகிறது, ஊழியம் செய்கிறது, சிலுவையில் பாடுபடுவது, மரிப்பது, உயிர்த்தெழுவது, உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களோடு 40 நாட்கள் சம்பாஷணை செய்தது, பிறகு பிதாவினுடைய வலது வாரிசத்திற்கு ஏறி சென்று அங்கே அமர்ந்து நமக்காக பரிந்து பேசுவது, இதை எல்லாவற்றையும் சொல்லுகிற போது இயேசு கிறிஸ்து அப்படின்னு எழுதுவார். இன்னும் புரியும்படியா ரொம்ப தெளிவா சுருக்கமாய் சொன்னால், மாம்சத்தில் வெளிப்பட்ட பிறகு, மாம்சத்தில் வெளிப்பட்ட பிறகு குமாரனை பேசுகிற இடங்களில் எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்து அப்படின்னு மென்ஷன் பண்ணுவார். சரி, ரைட், ஓகே. அப்ப கிறிஸ்து இயேசு அப்படின்னா என்ன பிரதர்?
கிறிஸ்து இயேசு அப்படின்னு ஆவியானவர் எங்கெல்லாம் எழுதி இருக்கிறார் என்றால், பவுலை கொண்டு எங்கெல்லாம் எழுதி இருக்கிறார் என்று சொன்னால், பவுல் மாத்திரமல்ல, பேதுருவாகட்டும் அல்ல மற்ற நிருபங்களை எழுதினவர்களாகட்டும், யோவான் ஆகட்டும், யாராக இருக்கட்டும், கிறிஸ்து இயேசு அப்படிங்கிற நாமத்தை எங்கே பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால், குமாரனாகிய இயேசு, குமாரன் அப்படின்னு சொல்றேன் சரியா, குமாரன் மாம்சத்தில் வெளிப்படுவதற்கு முன்பாக, அதாவது புதிய ஏற்பாட்டுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் பல இடங்களிலே குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அவைகளை குறித்து பேசும்போது, இப்ப உதாரணத்திற்கு ஆபிரகாமுக்கு 15வது அதிகாரத்திலே வார்த்தை தரிசனமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு குமாரன் தரிசனமானார். 15வது அதிகாரத்திலே தரிசனமானார். கண்ணால ஆபிரகாம் பார்த்தார், இயேசுவை பார்த்தார். இயேசு சொன்னார் இல்லையா, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு கலிகூர்ந்தான்னு சொன்னார் இல்லையா 15வது அதிகாரத்தில். ஏன்னா தரிசனத்தை கண்ணால பார்க்க தான் முடியும், கேட்க முடியாது இல்லையா. ஆனா வார்த்தை சொல்லுகிறது 15ல, கர்த்தருடைய வார்த்தை தரிசனத்திலே உண்டாகி, தரிசனத்தில் அவர் வார்த்தையை பார்த்தார். ஒரு நபராக இயேசுவை ஆபிரகாம் பார்த்தார் இல்லையா. இப்படி ஆபிரகாம் பார்த்தது மோசையின் நாட்கள்ல தூதனானவர், தூதன் அப்படின்னா ஏஞ்சல், தூதனானவர் அப்படின்னா அது குமாரனை அடையாளப்படுத்துகிறது. தூதனானவர் அப்படின்னு பல இடங்கள்ல, கிதியோனுடைய சம்பவங்கள்ல, பல தரிசனங்கள்ல தூதனானவராக வெளிப்பட்டார் பாருங்க. அந்த இடங்களை குறித்து பேசுகிற போதெல்லாம் கிறிஸ்து இயேசு அப்படின்னு சொல்லுவார். இன்னும் நான் திருப்பி சொல்றேன், மாம்சத்துல வெளிப்பட்ட பிறகு அவரை பேசும்போது இயேசு கிறிஸ்து, மாம்சத்தில் வெளிப்படுவதற்கு முன்பாக குமாரன் பிதாவோடு செல்ல பிள்ளையாக ஆவி நிலையில் இருந்தார் பாருங்க. அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களை பேசுகிற போது இன் பர்டிகுலரா, முக்கியமா, நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பழைய ஏற்பாட்டில் பேசும்போது கிறிஸ்து இயேசு தான். அதிலும் மேலா சிருஷ்டிப்புக்கு முன்னாடி, உலக தோற்றத்துக்கு முன்பாக, before the creation, before the foundation of earth, இந்த பூமியினுடைய அஸ்திபாரம் போடப்படுவதற்கு முன்பாக எதுவுமே கிடையாது. மண்ணு கிடையாது, மனுஷன் கிடையாது, மரம் செடி கொடி பூமி எதுவும் கிடையாது, சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, நட்சத்திரங்கள் கிடையாது, காலங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. எவ்ரிதிங் நத்திங்கா இருக்கிற போது பிதாவாகிய தேவனோட பரலோகத்தில் குமாரன் செல்ல பிள்ளையாக இருந்தார் பாருங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற நிலையில அந்த 2வது ரேங்க்ல அவர் இருந்தார் பாருங்க. 2வது ரேங்க்னா சமநிலையில பிதாவுக்கு அடுத்தபடியாக இருந்தார் பாருங்க. அப்ப அவரை குறித்து பேசும் போதெல்லாம் வேதம் ரொம்ப தெளிவாக எழுதி வைக்கும், அந்த இடத்துல கிறிஸ்து இயேசு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த வித்தியாசம் ரொம்ப நல்லா விளங்கணும். புதிய ஏற்பாடு படிக்கிற போது எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே அவரை தான் பேசுது அப்படின்னு வாசிச்சோன்னு சொன்னா புதிய ஏற்பாடு புரியும். பட் ரொம்ப கிளாரிட்டியா என்ன செய்யாது, விளங்காது. என்ன சொல்ல வருகிறார் பவுல், அவர் என்ன சொல்றாரு, திடீர்னு உலக தோற்றத்துக்கு முன்னாடிங்கிறாரு, அனாதி தீர்மானங்கிறாரு, என்னதான் அவர் சொல்ல வர்றாருங்கிறது ரொம்ப கிளாரிட்டியா என்ன செய்யாது, புரியாது. எப்பொழுதுமே ஒரு வசனத்துல புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்து இயேசு அப்படின்னு வந்துட்டா அந்த இடத்துல உடனே அலர்ட் ஆயிரணும். ஒரு விஷயம், திருமணத்துக்கு பிறகுதான் நானும் என்னுடைய மனைவியுமா சேர்ந்து உட்கார்ந்து எண்ணணும், கிறிஸ்து இயேசு அப்படின்லாம் எங்க வருதுன்னு சொல்லி. கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டில் 66 இடங்கள்ல என்ன செய்கிறது, கிறிஸ்து, தமிழ் மொழிபெயர்ப்பு நான் சொல்லுகிறேன், தமிழ் மொழிபெயர்ப்பில் கிறிஸ்து இயேசு என்று சொல்லி 66 இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 66 வசனங்களையும் நாம் அணுகுகிற போது உடனடியாக அலர்ட் ஆயிரணும், ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்து இயேசு என்கிற நாமம் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் என்ன எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா அது இப்ப நடந்த சம்பவம் அல்ல, இயேசுவினுடைய நாட்களில் நடந்த சம்பவம் அல்ல, பழைய ஏற்பாட்டினுடைய நாட்களில் நடந்த சம்பவம் கூட இல்லை. வெகு சரியாய் சொன்னால் உலக தோற்றத்திற்கு முன்பாக நடந்த காரியம் அது. பவுல் ரொம்ப தெளிவாக எல்லா இடங்களிலும் அந்த வார்த்தையை பயன்படுத்து. சில வசனங்களை பார்த்தீங்கன்னா ஒரே வசனத்தில் 2ஐயுமே பயன்படுத்துவார். பிலிப்பியர் 1:1 வாசிங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான. இப்ப என்னவா, முதல்ல இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார், இப்ப என்ன சொல்றாரா,
ஒரே வசனம் தான், டக்குன்னு நேம் என்ன செய்றாரு, இங்கே அப்படியே போட்டுக்கலாம் இல்லையா, இயேசு கிறிஸ்துனே போட்டுக்கலாம், இல்லை அவருக்குள், அவரை அப்படின்னு ப்ரொனவுன் கொடுத்து ஹிம் அப்படின்னு கொடுத்து என்ன செஞ்சிருக்கலாம், போட்டிருக்கலாம். ஆனால் டக்குன்னு சடனாக உடனே நேம மாத்திரார் பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள். எபேசியர் 1:1 வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய, இயேசு கிறிஸ்துவினுடைய, இப்ப என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல், ஏன்னா அவருக்கு தரிசனமானது அவர் தானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு தானே சொன்னார். அதனால பவுல் எப்போதுமே தன்னுடைய அழைப்பை பேசுகிற போது தனக்கு தரிசனமானது, தன்னை அப்போஸ்தலனாய் அழைத்தது யாரு அப்படின்னு பேசும்போது கரெக்டா இயேசு கிறிஸ்து, அதாவது மாம்சத்தில் வெளிப்பட்ட பிறகு, சொல்லுங்க, மாம்சத்தில் வெளிப்பட்ட பிறகு, தேவனுடைய சித்தத்தினாலே, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய, இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள், உடனே அதே வசனம் தான், அவருக்குள், குமாரனுக்குள் அப்படி போட்டுருக்கலாம் இல்லையா, அப்படி போடாம டக்குன்னு அந்த நேம மாத்துறாரு. இப்ப என்ன, யாருக்குள்ளையா, கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. நாம அநேக நேரங்கள்ல புதிய ஏற்பாட்டை வாசிக்கிற போது எப்படி நான் ரெண்டையுமே ஒண்ணா வச்சு என்ன செஞ்சிரோம்னா வாசிக்கிறோம். அநேக நேரங்கள்ல தான் அந்த வசனங்கள்ல இருக்கிற கிளாரிட்டி நமக்கு என்ன செய்கிறது, கொஞ்சம் குறைகிறது. பவுல் ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தையை சொன்னார். பிலிப்பியர் 3:8 வாசிங்க. 3:8, பிலிப்பியர் 3:8. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காகவா, என்ன சொல்றாரு, சத்தமா சொல்லுங்க, யாரை அறிகிற அறிவின் மேன்மைக்காகவா? பவுல் என்ன சொல்றாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயேசு கிறிஸ்துவை, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் எனக்காக சிலுவையில மரிச்சிருக்கிறாரு, அவர் எனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறாரு, அவருக்குள்ள பல காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் ஒரு மேன்மை, அதெல்லாம் நான் எந்த விதத்திலும் மறுக்கல. ஆனா கிறிஸ்து இயேசுவை உலக தோற்றத்திற்கு முன்பாக பிதாவோட குமாரன் இருந்தார் பாருங்க, அப்ப என்ன நடந்தது என்பதை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். எப்படி வாஞ்ச பாருங்களேன் பவுலுக்கு, இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். பிதாவோடு குமாரன் சஞ்சரித்தாரே, பிதாவோடு குமாரன் சம்பாஷணை பண்ணினாரே, அந்த சம்பாஷணைகள்ல என்ன நடந்தது, அந்த தீர்மானங்கள்ல என்ன நடந்தது, அதை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இல்லையா, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அந்த அறிவு. சரி, அதிலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா நம்முடைய ஊழியத்தினுடைய அழைப்பு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்து துவங்கல, 2000 வருடத்திலிருந்து துவங்கல. அது எங்கிருந்து துவங்குகிறதாம், கிறிஸ்து இயேசு. திருப்பி வந்துருங்க பார்க்கலாம் நம்முடைய வசனத்துக்கு. பிலிப்பியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால், யாருனாலயா, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி. நல்ல கவனிங்க. இப்ப பவுல் எழுதுகிற போது என்ன எழுதுகிறார், என்னை ஊழியத்துக்குன்னு சொல்லி பிடிச்சார்ல, அதை இயேசு எனக்கு தரிசனமாகி தான் பிடிச்சாரு, இல்லைன்னு சொல்லல. மாம்சத்தில் வெளிப்பட்ட பிறகுதான் பிடிச்சேன்னு சொன்னார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த தீர்மானம் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நடக்கல, கிறிஸ்து இயேசுவினாலே, ஐ மீன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே போடப்பட்ட தீர்மானம். அல்லேலூயா. சோ நம்மளை எப்படி பிடிச்சார்னு பார்க்கணும்னா, எதுக்காக பிடிச்சார்னு பார்க்கணும்னா, மத்தேயிலிருந்து ஆரம்பிக்க முடியாது, அப்போஸ்தலரிலிருந்து ஆரம்பிக்க முடியாது. கிறிஸ்து இயேசுன்னா எங்க இருந்து ஆரம்பிக்கணும், சொல்லுங்க. நீங்க நிறைய பேசுங்க, ஃபீல் ஃப்ரீ, நீங்க நிறைய பேசுங்க. கேள்வி கூட கேட்கறதா இருந்தால் என்ன செய்யலாம், கேட்கலாம். பவுல் ஆண்களுக்கு மட்டும்தான் சபையில் பேச உரிமை கொடுத்தார், நான் பெண்களுக்கும் சேர்த்தே தர்றேன். சரியா, ஃபீல் ஃப்ரீ, நீங்கள் நிறைய என்ன செய்யுங்க, பேசுங்க. சரியா, சரி. இப்போ நல்லா கவனிங்க. கிறிஸ்து இயேசு அப்படின்னா எந்த தோற்றத்துக்கு முன்பாக, ஆதியாகமம் 1:1, அங்கே தானே போகணும். ஆதியாகமம் 1:1 வாசிங்க பார்க்கலாம். ஆதியிலே, சரி, தேவன்
வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்ப உலக தோற்றத்திற்கு முன்பாக கிறிஸ்து இயேசுவினாலே அப்படின்னா உலக தோற்றத்துக்கு முன்பாக அப்படின்னா ஆதியாகமம் 1:1 பார்க்க போறது இல்லை, ஜெனிசிஸ் சாப்டர் 1:1 பார்க்க போறது இல்லை. இந்த 1:1க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? இந்த 1:1க்கு முன்னாடி, ஏன்னா நம்முடைய ஊழியத்தினுடைய அழைப்பு, நம்மளை கர்த்தர் பிடிச்சது, அழைத்தது எல்லாமே அந்த 1:1க்கு அப்புறம் இல்லை, 1:1க்கு ஆதியாகமம் 1:1க்கு முன்னாடி அங்கிருந்து தான் துவங்க போகிறோம். இதை நான் எழுதி வைக்கிற போது ஜெனிசிஸ் 0.0 எழுதி வைப்பேன், ஏன்னா அங்கே அதிகாரம் இல்லை இல்லையா. ஜெனிசிஸ் 0.0 இந்த 1:1க்கு முன்னாடி என்ன நடந்தது? அப்போ எப்படி பிரதர் இந்த 1:1க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு எப்படி நம்ம தெரிந்து கொள்ளலாம்? ரொம்ப அதிகமாக பிலிப்பியர் புஸ்தகம், எபேசியர் புஸ்தகம், கலாத்தியர் புஸ்தகம், ரோமர் புஸ்தகம், இந்த 4 புஸ்தகங்களிலும் இந்த சிருஷ்டிப்புக்கு முன்பாக, உலக தோற்றத்திற்கு முன்பாக என்ன நடந்திருக்கிறது என்பதை இந்த 4 புஸ்தகங்களும் ரொம்ப தெளிவாக அநேக இடங்களில் என்ன செய்திருக்கிறது? எழுதி வைத்திருக்கிறது. அநேக வசனங்களில் அந்த காரியங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எபேசியர் புஸ்தகத்தில் மிக அதிகமாகவும், அடுத்து பிலிப்பியர், கலாத்தியர், ரோமர் புஸ்தகங்களில் அடுத்தடுத்த வரிசைகளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அதிகமாக என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? இப்போ நான் சொல்கிற இந்த காரியத்தை பைபிள் காலேஜஸில் பிஹெச்டி பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு இதை என்ன செய்வாங்க? முதல் பாடம், அமெரிக்க தேசங்கள்லாம் இதை முதல் பாடமாக என்ன செய்வாங்க? அவங்களுக்கு இதை டீச் பண்ணுறது வழக்கம். அங்கேருந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். இப்போ உலக தோற்றத்திற்கு முன்பாக அப்படின்னா எதுவுமே கிடையாது. பூமி இல்லை, மனுஷன், மண் இல்லை, மரம் செடி கொடிகள் இல்லை, மனுஷன் இல்லை, எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. இன்னும் காலங்கள்னு ஒன்றே வரல, டைம் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஏன்னா சூரியன் வந்தால் தானே சூரியன் சந்திரன்லாம் வரணும். அப்புறம் முதலாம் நாள் சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்று, 3ஆம் நாள் ஆயிற்று, 4ஆம் நாள் 5, 6, 7, அப்புறம் 7 ஆனவன வாரக்கணக்கு, மாதக்கணக்கு, வருஷக்கணக்கு, இந்த எந்த கணக்கும் கிடையாது. அங்கே வந்து நத்திங். அதைத்தான் தமிழில் ஊழிக்காலம்னு சொல்லுவாங்க. என்ன காலம் அது? ஊழிக்காலம். எதுவுமே இல்லாத ஒரு தருணம். இப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். எபேசியர் 3வது அதிகாரம் 9வது வசனம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா சொல்லுங்க, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே, அனாதி தீர்மானத்தின்படியே. அது என்ன அந்த அனாதி தீர்மானம்? பிஃபோர் த கிரியேஷன், உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடந்த மாதிரி சொல்றாரு. அது என்ன அந்த அனாதி தீர்மானம்? ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் வாசிங்க பார்க்கலாம். ரோமர், அவருடைய அது என்ன தீர்மானம்? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அது என்ன அந்த தீர்மானம்? இங்க அனாதி தீர்மானம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஒரு தீர்மானம் அப்படின்னு இருக்கே, அது என்ன தீர்மானம்? சரி, அதை குறித்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சரியா? சரி, நல்லா கவனிங்க. இதை கொஞ்சம் புரிதலுக்காக ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே, திரித்துவத்துக்குள்ளே நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே நான் என்ன செய்கிறேன்? சொல்லுகிறேன். இதை டிவைன் கான்வர்சேஷன் சொல்லுவாங்க, தெய்வீக உரையாடல். ஏன்னா திரித்துவத்துக்குள்ளே நடக்கிற உரையாடல்கள் இருக்கு இல்லையா? பிதா குமாரனோடு பேசிக்கிறது, குமாரன் பிதாவோடு பேசுவது, அல்லது அவங்க ஆவியானவர் பேசுவது, இந்த மூவருக்குள்ளே நடக்கிற அந்த கான்வர்சேஷனை டிவைன் கான்வர்சேஷன் சொல்லுவாங்க. சரியா? இதை பைபிள் காலேஜஸில் சொல்லுகிற போது தியாரட்டிக்கல் கான்வர்சேஷன், ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் இது இப்படி தான் இருக்கணும், இது இந்த மாதிரி தான் அந்த கான்வர்சேஷன் நடந்திருக்கிறது என்று வரையறுக்கப்பட்ட அந்த டிவைன் கான்வர்சேஷன். சரி, இப்போ நல்லா கவனிங்க. பாதியில் எதுவுமே இல்லை. அது இல்லைன்னா நான் சொல்கிற ஆதியாகமம் 1:1 இல்லை, 1:1க்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். லட்சோப கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறார்கள். இப்போ சாத்தான் ஒரு பிரதான தூதனாக இருந்தவன் தேவனுக்கு விரோதமாக எழும்பி அவருடைய ஸ்தானத்தை பறித்து கொள்ள முயற்சித்தான் இல்லையா? அவருடைய ஸ்தானத்தை பறித்து கொள்ள முயற்சித்தான். ஏசாயா புஸ்தகம் 14வது அதிகாரம் 13, 14 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 14, 13, 14. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரம். சொல்ற வார்த்தையை பாருங்க, நான். அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணுங்க. நான், அவன் சொல்றது நான். ஆங்கிலத்தில் ஐ. ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை? என்ன எழுத்து? ஐ. நான்கிறது இங்கிலீஷில் ஐ தானே சொல்லுவோம். ஐ.
இந்த ஐ அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, அதை பழைய ஏற்பாட்டில் தேவன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவார். ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அந்த ஐ ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, இந்த ஐ ஸ்டேட்மெண்ட்டை தேவன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவார். நான் கர்த்தர் அப்படின்னு சொல்லுவார், இல்ல ஆனோக்கி யெகோவா அப்படின்னு சொல்லுவார், நான் கர்த்தர். இந்த நான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பழைய ஏற்பாட்டில் தேவன் தான் அதிகமாய் பயன்படுத்துவார். ஆனா இங்கே சொல்லப்படுகிறது சாத்தான் அதை பயன்படுத்த விரும்புகிறான். ஐ ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்றான். தமிழ்ல வாசிங்க பார்க்கலாம். நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக, நான் அழுத்தி வாசிக்க, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானாம் பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். 13-14 ஆங்கிலத்தில் வாசிங்க. இந்த தமிழ்ல நான் அப்படிங்கறத கொஞ்சம் விட்டுட்டாங்க. தமிழ்ல நான்கிறத சில இடங்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னு விட்டுட்டாங்க. அது ஆங்கிலத்தில் வாசிச்சோன்னா 5 இடங்கள்ல ஐ ஸ்டேட்மெண்ட்டை நான் 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 5 இடங்கள்ல சொல்லுவான். திருப்பி வாசிங்க பார்க்கலாம். You said in your heart, I will ascend to the I will raise my throne. I will raise my throne above the stars of God. I will sit திரும்பவும் ஐ இந்த அதிகாரத்தில் ஏசாயா 14ல 5 முறையும் எசேக்கியேல் 28ல 2 முறையும் மொத்தம் 7 தடவை சாத்தான் திரும்ப 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 சொல்றான். தேவன் சொல்லுகிற பிரகாரம் தேவனுடைய ஸ்தானத்துக்கு தன்னை உயர்த்தி கொள்ளுகிறதுக்கு விரும்புகிறான். ஐ அந்த ஐ ஸ்டேட்மெண்ட்டை சொல்றான். உலகமே ஐ கிரேஸ்ட் வேர்ல்டு இல்லை. அவன் சத்துரு நமக்குள்ள வைக்கிற முதல் காரியமே பெருமையும், அந்த பெருமைக்குள்ள வைக்கிற அந்த இது நம்முடைய சப்ஜெக்ட்லேருந்து வெளியே தான், இதனால நான் அதை சொல்ல விரும்புகிறேன். அந்த பெருமையும் பெருமைக்குள்ள என்ன இருக்கும்னா அந்த செல்ஃபிஷ் நான் இல்லை. இந்த வேர்ல்டு என்ன வேர்ல்டுனா ஐ கிரேஸ்டு வேர்ல்டு. பார்த்துருக்கீங்களா? ஆப்பிள் கம்பெனிக்காரங்க அவங்களுடைய லோகோவா என்ன வச்சிருக்கிறாங்க தெரியுமா? ஆப்பிள் ஃபோன் இருக்குல்ல, அது லோகோ என்ன லோகோ? ஒரு ஆப்பிள் இல்லை, ஒரு பழம் இல்லை, கடிக்கப்பட்ட பழம். பார்த்துருக்கீங்களா? அந்த ஓரம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? அந்த ஆப்பிள் கம்பெனிக்காரன் எப்படின்னா இந்த பைபிளுடைய எகெயின்ஸ்ட் இருக்கு பாருங்க, இந்த சாட்டனிக் காரியங்கள் இருக்கு பாருங்க, சாத்தான் எதெல்லாம் பிரதானப்படுத்துகிறானோ அதை ஃபுல்லாக அவனும் பிரதானப்படுத்துவான். ஆப்பிள் கம்பெனியில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் வெளிவிட்டாங்க. அந்த கம்ப்யூட்டருக்கு பேரை அவன் 666 வச்சான். அமெரிக்காவில் அப்படி வச்சா பயங்கரமாக சேல்ஸ் ஆகும், பயங்கர விற்பனை. அது அவனுடைய ப்ராடக்ட்லலாம் பாருங்கள், அந்த லூசிஃபர் அப்படின்னு இருக்கு இல்லையா, LUCI, ஐ தான் அதில் சென்டர் எழுத்து. லூசிஃபரில் சென்டர் லெட்டர் என்னது? ஐ. அந்த ஐயை வந்து அவன் ப்ராடக்டில் பிரதானப்படுத்திட்டே இருப்பான். அவனுடைய கம்ப்யூட்டருக்கு பேர் என்ன தெரியுமா? ஐபுக். அவன் ஃபோனுக்கு என்ன ஃபோனுன்னு பேர்? ஐஃபோன். பார்த்துருக்கீங்களா? அவனுடைய அந்த டேப்லெட்டுக்கு ஐபேடு, ஐபாடு, ஐடியூன்ஸ். அவன் அதை எதைத்தான் எக்ஸாக்ரேட் பண்ணுவான்? ஐ எக்ஸாக்ரேட் பண்ணுவான். எதெல்லாம் வேர்ல்டில் அந்த ஐ எக்ஸாக்ரேட் பண்ணப்படுதோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆயிரும். பார்த்துருக்கீங்களா? அமெரிக்காவில் சில பேக்கரிகள் கூட ஐ பேக்கரி அப்படின்னே இருக்கும், பயங்கரமாக சேல்ஸ் ஆகும். அவங்களுக்கு அந்த சாட்டனிக் காரியத்திலிருந்து ஒரு டைட்டில் எடுத்தால் அது யூரோப் கண்ட்ரீஸில், அமெரிக்காவில் என்ன செஞ்சிடும்? பாப்புலர் ஆயிரும். சரி, இப்போ சாத்தான் என்ன நினைக்கிறான்? தேவனுடைய சிங்காசனத்துக்கு வந்து அவர் சொல்கிற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறான், சொல்லணும்னு நினைக்கிறான். அவன் தள்ளப்பட்டு போனான். நல்லா மீண்டும் சொல்லுகிறேன், நம்முடைய சப்ஜெக்ட்டுக்கு வர்றேன், நல்லா கவனிங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாக எதுவுமே இல்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா பூமி அஸ்திவார போடுகிற போது தூதர்கள் என்ன செய்தார்களாம்? ஆர்ப்பரித்தார்கள் இருக்கிறது இல்லையா? அப்போ கோடிக்கணக்கான தூதர்கள் மாத்திரம் இருக்கிறாங்க. இப்போ சத்துரு சாத்தான் தள்ளப்பட்டு போனான். இப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒரு டிவைன் கான்வர்சேஷன், ஒரு தீர்மானம் எடுக்கப்பட போகிறது. இப்படி சாத்தானை நம்ம அந்த தூதனை இப்படி நம்ம எல்லா நிலையிலையும் உயர்த்தி வைத்திருந்தோம். அவன் விழுந்து போனான். நம்முடைய நியாய தீர்ப்பை அவன் மேலே செலுத்தி விட்டோம். ஆனா தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
இங்கே நியாய தீர்ப்பு மட்டும்தான் செலுத்தப்பட்டிருக்கிறது. நியாய தீர்க்கிறதுல அவர் எப்படிப்பட்டவர் என்கிறது அங்கே வெளியாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்ப தேவனுடைய அன்பு வெளியாக்கப்பட வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார், திருத்துவம் அன்பாகவே இருக்கிறது. அந்த அன்பு வெளிப்படுத்தப்படுவதற்கு என்ன செய்வது? ஒரு கேள்வி வருகிறது. இப்படியே சாத்தான் விழுந்து போனதோடு நான் விட்டுவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அப்புறம் தேவன் நியாயாதிபதி அப்படிங்கிறதோட மட்டும் நின்றும். தேவன் முதலாவது எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? திருத்துவத்துக்குள்ள ஒரு ஆலோசனை நடக்கிறது. என்ன செய்யலாம்? இப்ப நம்முடைய அன்பை வெளிப்படுத்தணும். அப்ப நான் இதை பிதா குமாரன் பேசிக்கிற மாதிரியே சொல்றேன் நமக்கு புரிகிறதுக்காக. அப்ப குமாரன் சொல்லுகிறாரு, அன்பை வெளிப்படுத்தணும்னா ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு வேறொன்றும் இல்லை. யோவான் 15:13 வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இப்ப அன்பை தேவன் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார். நியாய தீர்ப்பு வெளிப்பட்டு விட்டது. அவனுக்காக நரகம் ஆயத்தமாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதோட விட்டுறக்கூடாது. இப்ப அன்பை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார். அன்பை வெளிப்படுத்தணும்னா ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு வேறொருவரிடத்திலும் இல்லை. இப்ப தீர்மானமாகிறது. சரி, ரைட்டு. அப்ப நம்முடைய சிநேகிதனுக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய அன்பை என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். அப்ப சிநேகிதன் வேணுமே. இப்ப இருக்கிற தூதர்கள், சாத்தான் விழுந்து போன தூதர்கள் இருக்கிறாங்க. இப்ப சிநேகிதன் வேணுமே. ஓகே, ரைட். குமாரன் நீங்க சொன்ன மாதிரியே இப்ப நாம ஒரு சிநேகிதனை என்ன செய்யலாம்? உருவாக்கலாம். ஏன்னா ஆண்டவராக இயேசு சொன்னார் சீஷர்கள்ட்ட, நான் இனி உங்களை சீஷர்கள் என்று அழைக்கிறது இல்லை, நீங்கள் இனி எனக்கு சீஷர்கள் அல்ல, நீங்க எனக்கு என்னவாக இருக்கிறீர்கள்? என் சிநேகிதராக இருக்கிறீர்கள் சொன்னாரா? இப்ப திருத்துவத்துக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த ஒரு சிநேகிதன் தேவைப்படுகிறான். இப்ப பிதா டிக்ளேர் பண்றார், ஓகே ரைட், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் யாரை உண்டாக்கலாம்? மனுஷனை உண்டாக்கலாம். ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகிறது. ஓகே, நமது ரூபத்தின்படியே நமது சாயலாக மனுஷனை உண்டாக்குவோம். இப்ப மனுஷனை உண்டாக்கலாம், நல்லது. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னன்னா, தூதகணங்கள்ல பிரதான தூதனாய் வைக்கப்பட்டு அழகும் ஞானமும் கொண்ட இந்த தூதனே விழுந்து போயிட்டான். தூதர்களே விழுந்துட்டாங்க, பாவம் செஞ்சிட்டாங்க. நாம இப்ப நம்ம ஒரு சிநேகிதனை உருவாக்குகிறோமே, ஒரு மனுஷனை உருவாக்குகிறோமே, இந்த மனுஷன் பாவம் செய்தால் என்ன செய்வது? இப்ப இவன் விழுந்துட்டான்னா, தூதர்கள் பாவம் செய்து அவங்க நரக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம மனுஷனை உருவாக்குகிறோம். இந்த மனுஷனும் ஒருவேளை விழுவானாகில் என்ன செய்யலாம்? ஒரு கேள்வி வருதுல, ஒரு கேள்வி. இப்ப ஆவியானவர் சகலத்தையும் அறிந்தவர் இல்ல, பிதாவினுடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்தவர் யார் மாத்திரம்தானா? பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம். இப்ப அவர் சொல்றார், அவர் ரொம்ப கரெக்டா தெளிவா நேர பேச வேண்டிய நேரத்தில் என்ன செஞ்சிருவாரு? பேசிடுவார். அவங்களுக்கு கான்வர்சேஷனா புரியுறதுக்காக கான்வர்சேஷனாவே சொல்றேன். இப்ப ஆவியானவர் குமாரனை பார்த்து, குமாரன் நீங்க நினைக்கிறீங்க சிநேகிதனை உருவாக்கணும்னு, பிதாவும் சொல்றாரு நமது சாயலாகவே என்ன செஞ்சிருவோம்? உருவாக்கிறோம்னு. ஆனா இவன் பாவத்துல விழுந்தான்னா என்ன செய்வீங்க? என்ன செய்யறது? அப்ப குமாரன் சொல்றாரு, ஆமா உண்மைதான், இவன் பாவத்தில் விழுந்துட்டானா என்ன செய்யறது? ஆனா இவனை போய் நரக ஆக்கினைக்குள்ளாக என்ன செஞ்சிட முடியாதே, தள்ளிவிட முடியாதே, நம்ம என்ன செய்வது? ஆவியானவர் திருப்பி நல்லா நினைவில் வச்சுக்கிறங்க, பிதா சாதாரணமானவர் அல்ல, எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் பாவம்னு வந்துட்டா கண்டிப்பா என்ன செஞ்சுதான் ஆவாரு? தண்டிச்சுதான் ஆவாரு. அதுல மாற்றமே கிடையாது. இதனால இதுக்கு முதல்ல ஒரு தீர்வு உண்டாக்கப்பட வேண்டும். இதுக்கு முதல்ல ஒரு தீர்வு காணாம நம்ம மனுஷனை என்ன செய்ய முடியாது? உருவாக்க முதல்ல இதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஆகணுமே. மனுஷன் பாவம் செய்தால் அவனை மீட்பதற்கு, அவனை ரட்சிப்பதற்கு முதல்ல ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டாக வேண்டும்.
அப்ப குமாரன் ரொம்ப தெளிவா சொல்றார், இல்ல நீங்க 2 பேரும் இருந்தாலும் நான் தான் வார்த்தையாக இருக்கிறேன். உலகத்தை என்னுடைய வார்த்தையினால தான் உருவாக்க போறேன். இந்த உலகத்தையே என்னுடைய வார்த்தையினால தான் தாங்க போறேன். இந்த மனுஷனையும் நான் தான் உருவாக்க போறேன். நான் உருவாக்குற மனுஷனை நானே நரக ஆக்கினைக்குள்ள தள்ள முடியாது. ஏன்னா நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் யாருடைய கையில தான் இருக்கிறதா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்ல யார் கையில தான் இருக்கிறதா? குமாரன் கையில தான் இருக்கு. நான் உருவாக்குற மனுஷனை, என் சிநேகிதனை, என் அன்பை வெளிப்படுத்துவதற்காக உருவாக்கப்படுகிறவனை நானே நரக ஆக்கினைக்குள்ள தள்ள முடியாது. அது எப்படி? பாவம் செஞ்சா எதுதான்? பாவத்தின் சம்பளம் அங்கதானே போய் ஆகணும். அப்ப என்ன செய்வது? இல்ல நான் போய், குமாரன் சொல்றார், இல்ல நான் போய் பிதாட்ட நான் போய் பேசுறேன், நான் போய் அவனுக்காக ரெக்கமெண்ட் பண்றேன், நான் போய் பரிந்து பேச போறேன். ஆவியானவர் நல்லா கவனிங்க, பிதாவை குமாரன்ட்ட ஆவியானவர் சொல்றது நல்ல கவனிங்க, பிதாவினுடைய இருதயத்தை ஆராய்ந்து நான் அறிஞ்சிருக்கிறேன். அவர் பாவம்னு வந்துட்டா அதுல எந்த காம்ப்ரமைஸ் என்ன செய்ய போறது கிடையாது, பண்ண போறது இல்லை. நீங்க போய் பேசுறதுல ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு. நீங்க போய் இல்ல குமாரனை விட்டுருங்கன்னு பிதாட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் திருப்பி உங்களை கேட்பாரு. அப்படியெல்லாம் விட முடியாது. அப்படி விடணும்னா அந்த பாவத்தின் தண்டனையை நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேட்பார். இது எப்படி இருக்கு தெரியுமா? ஒருத்தர் கடன் வாங்கி கடனை கொடுக்க முடியாம நிக்கிறப்ப நம்ம போய் அவங்களுக்காக வக்காலத்து வாங்க போவோம்ல, பிரதர் அவங்களால முடியல மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லுவோம்ல. அப்ப அவர் திருப்பி இவ்வளவு அவங்களுக்காக பேசுறீங்கல்ல, அப்ப அந்த கடனை அவருக்கு பதிலா பிதா கேட்பார். அப்படி ஆளு பிதா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், அவர்கிட்ட எந்த காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. என்ன செய்வீங்க? நீங்க பரிந்து பேசுகிறதற்கு போகலாம், கேட்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஆனால் பிதா நியாய தீர்ப்பில் அப்படியே ஸ்டடியா நிப்பார். திருப்பி கேட்டா என்ன செய்யறது? குமாரன் அப்படியா, சரி நான் பார்த்துக்கிறேன், நான் நேராக பிதாட்டையே போறேன், நானே பேசுறேன், கேட்குறேன், அவர் என்ன கேட்குறாருன்னு பார்க்கலாம். நேராக குமாரன் பிதாட்ட போனார். பிதாட்ட சொன்னார், நாம ஒரு சிநேகிதனை உருவாக்க போறோம், ஒரு மனுஷனை உருவாக்க போறோம். இந்த மனுஷன் ஒருவேளை பாவம் செஞ்சிட்டா தயவு செய்து அவனை நரக ஆக்கினைக்குள்ள என்ன செஞ்சிடாதீங்க, தீர்த்துறாதீங்க. ஏன்னா அவனை நான் உருவாக்க போறேன், நம்முடைய சாயலாக உருவாக்க போறேன். என்ன போல வார்த்தையை பேசுகிற திறமையோட, அந்த படைப்பாற்றலை கொண்டிருக்கிற அந்த நாவோட அவனை உருவாக்க போறேன். ஒரு நாள் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அவனை நரக ஆக்கினைக்குள்ள தீர்த்துறாதீங்க. பிதா ரொம்ப தெளிவா கேட்டார், இல்ல பாவம்னு ஒன்று வந்தா கண்டிப்பா அதன் சம்பளம் முடிவு மரணம் தான். அப்படியெல்லாம் அவனை நரக ஆக்கினைக்குள்ள தீர்க்காம விட முடியாது. அப்படி விடணும்னா அந்த தண்டனையை அவனுக்கு பதிலா இன்னொருவர் ஏற்றாக வேண்டும். ஆவியானவர் ஏற்க முடியாது. அப்ப நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்களான்னு கேட்டதுக்கு குமாரன் சொன்னார், எஸ், நான் அவனுக்காக பலியாகிறேன். இயேசு தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். தில்லா சொன்னார், எஸ். யாரு வற்புறுத்தல, பிதா சொல்லல, இல்ல நான் மனுஷனை படைச்சிடறேன், அவன் பாவம் செஞ்சுட்டானா நீங்க பலியாகிறீங்களான்னு குமாரனை வற்புறுத்தல. ஆவியானவர் சொல்லல நீங்க தான் பலியாகணும்னு ஆவியானவர் சொல்லல, மிகாவேல் சொல்லல, காபிரியல் சொல்லல, எந்த தூதனும் வந்து குமாரனை வற்புறுத்தல. குமாரன் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நானே அவனுக்காக பலியாகிறேன். பரிந்து பேச வந்த அவரையே. ரோமர் புத்தகம் 3:25 வாசிங்க. கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும். யாருடைய? சொல்லுங்க, யாருடைய இரத்தத்தை பற்றுமா? இயேசு கிறிஸ்துவின் இருக்கு. என்ன, யாருடைய இரத்தத்தை பற்றுமா? கிறிஸ்து இயேசுனா இந்த வசனம் எதை பத்தி பேசுது? எப்ப நடக்கிற சம்பவத்தை பத்தி பேசுது? உலக தோற்றத்திற்கு, சத்தமா சொல்லுங்க, உலக தோற்றத்திற்கு முன்பாக நடக்கிற சம்பவம் இல்லையா? சரி, வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக. கிருபாதார பலி அப்படின்னா ஒன்னுக்கு பதிலா இன்னொன்னு பலியிடுறதுக்கு பேர் கிருபாதார பலி. ஆங்கிலத்தில் ப்ரொபிஷியேஷன் சொல்லுவோம்.
propitiation அப்படின்னா ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்னு பலியிடுறது இருக்கு பாருங்க, அதுக்கு பேருக்கு வந்து கிருபாதார பலி. சரியா? கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அவரையே, அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, அவரையே பரிந்து பேச வந்த அவரையே ஏற்படுத்தினார். இப்ப மனுஷனை மீட்கும்படியான இந்த திட்டம், the plan of salvation, ரட்சிப்பினுடைய இந்த திட்டம் மனுஷன் வந்த பிறகு போடப்பட்டதா, மனுஷன் வருவதற்கு முன்பாக போடப்பட்டதா? மனுஷன் வருவதற்கு மண்ணே இன்னும் வரல. மண்ணை உருவாக்கி தான் மண்ணில இருந்து யாரை உருவாக்குனா? மனுஷனை இன்னும் மண்ணே உருவாக்கல. ஆனா மனுஷனுக்கான அந்த ரட்சிப்பின் திட்டம், மீட்பின் திட்டம் ஆதி காலத்திலேயே போடப்பட்ட திட்டம். அதனால தான் வேதம் திரும்ப 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 சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டவராயிருந்து. என்ன செய்யப்பட்டவரா? நமக்காக பலியாகிறதுக்கு உலக தோற்றத்திற்கு முன்பாகவே என்ன செய்யப்பட்டிருந்தாரா? முன்குறிக்கப்பட்டவராயிருந்து. வசனம் இருக்கா? இன்னும் மனுஷனையே உருவாக்கல, ஆனா மனுஷனை மீட்கும்படியான திட்டம் அங்கே போடப்பட்டிருந்தது. அதுதான் தேவனுடைய அந்த அனந்த ஞானம். ஆதியிலேயே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே, மண் வருவதற்கு முன்பாகவே, மனுஷன் வருவதற்கு முன்பாகவே அவனை மீட்கும்படியான மீட்பின் திட்டம் இருந்தது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்னும் உலகம் வரல. இன்னும் தெளிவா சொன்னா காலங்கள்னு ஒன்னே கிடையாது. காலங்கள்லாம் கிடையாது. ஏன்னா உலகம் வந்து முதல் நாள் சிருஷ்டித்து அப்புறமா இரவையும் பகலையும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் சூரியன் சந்திரங்கள்லாம் வந்து நாள் கணக்கு, வார கணக்கு, மாத கணக்கு, வருஷ கணக்கு, இது எதுவுமே இல்லை. காலங்கள்னே ஒன்று கிடையாது, கிடையாது. 2 தீமோத்தேயு 1:9 வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும். எப்ப எடுத்த தீர்மானம்? சத்தமா சொல்லுங்க. உலக தோற்றத்திற்கு முன்பாக எடுத்த அந்த தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள். கரெக்டா வருதா இல்லையா? கிறிஸ்து இயேசு கிறிஸ்துனா இருக்கு. என்ன இருக்கு? கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும். எப்ப கிருபை அருளப்பட்டுச்சா? சொல்லுங்க. உலக தோற்றத்திற்கு பாவம் வந்த பின்னாடியா? மனுஷன் வந்து பாவம் செஞ்சு போடா இப்படி போய் பண்ணிட்டிய, சரி போ விடு கிருபை தரேன், அப்படியா? எதுவுமே இல்லை. இந்த ஆதி காலம் முதல்னு இருக்குல்ல, இதையே பொது மொழிபெயர்ப்பில் வாசிக்கலாம். பொது மொழிபெயர்ப்பில் இதே வசனத்தை 2 தீமோத்தேயு அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய. எதுக்கு முந்தியவா? என்ன இன்னும் டைம் பீரியட்னே ஒன்று என்ன இல்ல. சூரியன் சந்திரன் நாள் கணக்கு, மாச கணக்கு, வருஷ கணக்கு எதுவுமே கிடையாது. 100 ஆண்டு, 1000 ஆண்டு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி before the creation, before the foundation of earth, இந்த உலகம் தோற்றுவிப்பதற்கு முந்திய அந்த காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி, நமக்கு அளிக்கப்பட்ட அந்த கிருபையின்படி நம்மை மீட்டுள்ளார். நல்ல கவனிங்க. சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், பிரதர் எப்படி பிரதர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் செய்கிற பாவத்தை அப்படி அவர் எப்படி சுமக்க முடியும்? ஒரு கேள்வி வருதுல்ல. நான் பாவம் செய்கிறது 2020 பாவம் செய்கிறேன், இயேசு எப்படி நான் இன்னும் பிரதர் நாளைக்கு பாவம் செய்வேன்னு இருக்கட்டும், இன்னைக்கு நான் பாவம் செய்யலை, நாளைக்கு செய்கிற பாவத்தை அவர் எப்படி பிரதர் சுமந்து தீர்க்க முடியும்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி தீர்க்க முடியுது? எப்படி சாத்தியம்? ஏன் சாத்தியம்னா ரட்சிப்பின் திட்டம், மீட்பின் திட்டம் காலங்கள் இல்லாத போது போடப்பட்ட திட்டம். அதனால தான் மீட்பின் திட்டம் முக்காலங்களுக்கும் பொதுவானதாக இருக்கிறது.
அல்லேலூயா. அது எல்லா காலத்துக்கும் பொருந்தும். ஏன்னா அவர் எடுத்த தீர்மானம், ஆதியில எடுக்கப்பட்ட தீர்மானம், அப்ப எடுத்த தீர்மானத்தின்படி அந்த ரட்சிப்பு நமக்குள்ள வருகிறதுனால தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசம் அல்ல, கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதா தீர்மானம் எடுத்தார். எஸ், நீங்க பலியாக ஒப்புக்கொள்கிறீங்க. நீங்க பலியாகிற போது உங்க ரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா சத்தம் அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விளங்கினவர்கள் மட்டும் விளங்கின அளவுக்கு தக்கதா சத்தம் அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இதுதான் பிஃபோர் த கிரியேஷன், ஜெனிசிஸ் 0.0. அங்க எதுவுமே இல்லாத போது ஒரு தீர்மானம். அநேக தீர்மானங்கள் இருக்கு. நான் ஒன்றை மட்டும் சொல்லிட்டு நம்முடைய செய்திக்குள்ள வரேன். இதான் ஆதியில் நடந்த அந்த சம்பவம். அப்ப அவர் ஒரு தீர்மானம், இந்த மனுக்குலத்தை மீட்கணும்னு தீர்மானம் எடுத்தார். மனுக்குலத்தை சிருஷ்டித்தார் இல்லையா? மனுக்குலத்தை சிருஷ்டித்தார். ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டாங்க. அவங்க தேவனிலும் சற்றே சிறியவர்களாகத்தான் வைக்கப்பட்டிருந்தாங்க. தேவனிலும் சற்றே சிறியவர்கள் இல்லையா? சங்கீத புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீத புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனம். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். தேவதூதரிலும் அப்படின்னு இருக்கு. அப்படி பொதுமொழிபெயர்ப்படுங்க தேவராஜ். பொதுமொழிபெயர்ப்புல அல்லது NIRV NRSV இந்த மொழிபெயர்ப்புலாம் நீங்கள் வாசிங்கன்னா ரொம்ப தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கோம், அது போடப்பட்டிருக்கு. தேவ தூதரிலும் சற்று சிறியவன் அல்ல. வாசிங்க பார்க்கலாம் பொது மொழிபெயர்ப்புல. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கி உள்ளீர். சற்றே சிறியவர்களாக்கி உள்ளீர். இப்ப ஆதாம் தன்னுடைய தீர்மானத்தின்படி ஆதாம் ஏவாளை படைக்கிறார். அவர்களை எப்படி படைச்சு வச்சிருந்தார்னா தமக்கு சற்றே சிறியவர்களாய். அவ்வளவுதான். அவருடைய சாயல் அப்படியே இருக்கு. அவங்க ஆவியில, மாம்சத்துல இல்லை, அவங்களுடைய ஆவியில அவருடைய சாயல் அப்படியே இருக்கிறது. அவர் என்ன படைப்பாற்றல் உடையவராக இருக்கிறாரோ அதே படைப்பாற்றல் உடையவராக ஆதாமும் இருக்கிறான். அவருடைய சாயல் அப்படியே அவங்களுக்குள்ள இருக்கு. சற்றே சிறியவர்கள். எந்த விதத்தில்னா தேவன் ஆவியாயிருக்கிறார். அவர் உலகம் தழுவின அளவில் கிரியை செய்ய முடியும். இங்கே என்ன, அவருக்கு அந்த எம்பாடி கிடையாது, அந்த பாடி கிடையாததுனால உலகம் தழுவிய இந்த யூனிவர்ஸ் அளவில் எங்கே வேண்டாலும் அவரால் என்ன செய்ய முடிகிறது, கிரியை செய்ய முடிகிறது. இப்போ ஆதாமுக்கு என்னன்னா இதே ஆவியை, அவருக்குள்ள இருந்த அதே ஆவியைத்தான் அவனுக்குள்ளே வைத்தார். என்ன வித்தியாசம், அதை ஒரு பாடிக்குள்ள வச்சுட்டார், ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருந்தார். அவ்வளவுதான். சற்றே சிறியவனாய்த்தான் ஆதாமை வைத்தார். ஆனால் இவங்களுக்கு நான் யாருங்கிறதே அவங்களுக்கு தெரியலை. நான் யாரு அப்படிங்கிறதே அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. ஆதியாகமம் 3:5 வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 3:5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். இப்ப சாத்தான் ஆதாம்கிட்ட சொல்ற வார்த்தை, ஏவாள்கிட்ட சொல்ற வார்த்தை, உங்க கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இவன் என்ன சொல்றான், நீங்க யார மாதிரி மாறுவீங்க, தேவர்களை போல மாறுவீங்கன்னு சொல்றான். ஆனா ஏற்கனவே அவங்க எப்படிதான் இருக்கிறாங்க, யாருக்கு சற்றே சிறியவர்களா தான் இருக்கிறாங்க. இந்த அம்மா நீ அப்படி அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு என்ன பண்ணிருச்சு, அந்த பழத்தை பிடிங்கிருச்சு. அதான் கிறிஸ்துவுக்குள்ள நாம் யாராக இருக்கிறோம் அப்படின்னு தெரியலைன்னா கிறிஸ்துவுக்குள்ள நாம் என்னவாக மாற வேண்டும் என்பதும் தெரியாது. நம்ம அநேக நேரங்களில் அநேக பிரசங்கங்கள் எப்படி அமைந்து விடுகிறதுனா, விசுவாசிகள் இன்னவாய் மாற வேண்டும். எஸ், கண்டிப்பாக மாறணும், மாற்றமே கிடையாது. ஆனால் முதல்ல ஒவ்வொரு விசுவாசிக்கும் தெரியணும், நான் கிறிஸ்துவுக்குள்ள என்னவாக யாராக இருக்கிறேன். முதல்ல நான் யாரு, உண்மை தானே. ஒரு காவல்துறையில் ஒருத்தர் A2 ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கிறோங்க, A2ன்னு சொல்கிறோம்ல, A2 ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறாருன்னு வைங்க. அவருக்கு முதல்ல தான் A2ன்னு தெரியணும். காவல்துறையில் நான் இருக்கேன், நான் A2, எனக்கு இன்ன அதிகாரம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அடுத்த அதிகார நிலைமைக்கு சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறது, இன்ஸ்பெக்டர் ஆகிறது, DSP ஆகிறது, SP ஆகிறது, அடுத்ததுக்கு போகணும்னா முதல்ல இருக்கிற நிலைமை தெரியணும். கிறிஸ்துவுக்குள்ள, இன்னும் சொன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நான் யாராக இருக்கிறேன்,
அது தெரியாம நான் என்னவாக மாறணுங்கிறது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. இவங்க 2 பேருக்கு யாரா இருக்கிறேன்னு என்ன செய்யல, தெரியல. ஐடென்டிட்டி. சாத்தான் பார்க்குறான், ரொம்ப தெளிவான ஆளுவன். அவன் பார்க்குறான், தேவனுடைய ஐடென்டிட்டியை எடுக்க முடியாது, அவர் ஆளுகை செய்கிறவர், அவருடைய ஐடென்டிட்டியை எடுக்க முடியாது. பார்க்குறான், அவரை மாதிரியே ஆளுகையோட யார் இருக்கிறது, ஆதாம். நேரம் வந்தான், நீங்க இனிமேதான் ஆகணும்னா அப்படியான்னு நம்புனாங்க, இருந்த ஆளுகையும் போச்சு. சரி, இப்போ தேவன், இப்போ நான் ஆதியிலிருந்து நான் வேகமாக வரப்போகிறேன். எனக்கு நம்ம பிலிப்பியர் 3:12 வரணும்னா நான் ஒரு 7 நிலைமையை சொன்னால் தான் இந்த 3:12 வர முடியும். ஏன்னா நாம் ஊழியர்களாய் இப்போ இருக்கிறோம். இந்த புது உடன்படிக்கையின் ஊழியர்களாய் கர்த்தர் நம்மளை இப்படி உட்கார வச்சிருக்கிறாருன்னா அதில் இருக்கிற மேன்மை என்ன அப்படின்னா இந்த 7 படிநிலைமையும் நான் வேகமாக வரணும். சரியா? முழு பழைய ஏற்பாட்டையும் ஒரு ரிவ்யூ என்ன செய்ய போகிறோம், எடுக்க போகிறோம். நான் வேகமாய் வரிசையை சொல்லுகிறேன், முடிந்த வரைக்கும் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. முடியலைனாலும் நல்லா தயவு செய்து என்ன செஞ்சிருங்க, கேட்டுருங்க. தேவன் ஆதாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணார். இங்க பார், நீ சரியா இருக்கணும், இந்த பழத்தை மட்டும் என்ன பண்ணிராத, புசிச்சிராத அப்படின்னு சொன்னார். அதை அவன் கேட்கல. ஆதாமோடு ஒரு உடன்படிக்கை, அதைத்தான் ஃபர்ஸ்ட் கவனன்ட்னு சொல்லுவாங்க, ஆடாமிக் கவனன்ட்னு சொல்லுவாங்க. என்ன பிரதர் கவனன்ட்னு சொல்றீங்களே, ஆதாமோட தேவன் உடன்படிக்கையை பண்ணார். கண்டிப்பாய் ஓசியா புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம். ஓசியா புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம். அவர்களோ ஆதாமை போல். இப்ப நம்ம ஜெனிசிஸ் 0.0 முடிச்சு உலக தோற்றத்துக்கு என்ன முன்னாடி நடந்துச்சுன்னு பார்த்துட்டு இப்ப உலக தோற்றத்துக்குள்ள வருகிறோம். ஆதாமுக்கிட்ட என்ன நடக்கிறதுன்னு வருகிறோம். வாசிங்க பார்க்கலாம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி. தேவன் ஆதாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணார். நான் உனக்கு இப்படி எல்லாம் செய்யறேன், இப்படி எல்லாம் வச்சிருக்கிறேன், அந்த பழத்தை மட்டும் என்ன செஞ்சிடாத, போய் என்ன செஞ்சிடாத, புசிச்சிடாதன்னு உடன்படிக்கை பண்ணார். அவன் என்ன பண்ணிட்டான், மீறிட்டான். சரி, தேவன் அதை சரி செய்தார். அவனுக்கு தோல் ஆடைகளை உடுத்தினார், இரட்சகரை வாக்கு பண்ணினார். முதலாவது உடன்படிக்கை முடிந்தது. அடுத்து ஒரு 10 தலைமுறை, நல்லா கவனிங்க, நான் வார்த்தைகளை ரொம்ப சரியா பயன்படுத்திட்டே வர்றேன். அடுத்து ஒரு 10 தலைமுறை கழிச்சு நோவா வந்தார். தேவன் நோவாவை கொண்டு முழு உலகத்தோறும் ஒரு உடன்படிக்கை பண்ணார். 2வது உடன்படிக்கை, உலக தோற்றத்திற்கு பின்பு 2வது உடன்படிக்கை, நோவாயிக் கவனன்ட்னு சொல்லுவாங்க. தேவன் உடன்படிக்கை பண்ணார். அங்கே ஒரு அடையாளத்தை வைத்தார். வானவில்லை என்ன செய்தார், ஒரு அடையாளமாய் வைத்தார். இனி ஜலத்தினாலே இந்த பூமியை என்ன செய்வதில்லை, சங்கரிப்பதில்லை, அழிப்பதில்லைன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். சரி, இப்போ நோவால இருந்து ஒரு 10 தலைமுறை, அடுத்து ஒரு 10 ஜெனரேஷன் தாண்டினார். அங்கே ஆபிரகாம் வந்தார். தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். இந்த ஆபிரகாமினுடைய உடன்படிக்கை ரொம்ப ஸ்பெஷல். ஆபிரகாமின் உடன்படிக்கையில் 3 பிளஸ்ஸிங் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். 3 பிளஸ்ஸிங் கொடுத்தார். ரொம்ப முக்கியமானது, நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த காரியங்கள் நினைவில் இருந்தால் முழு பழைய ஏற்பாடும் நமக்கு புரிஞ்சிடும், ஈஸியாக விளங்கிடும். இப்போ ஆபிரகாமுக்கு 3 பிளஸ்ஸிங் கொடுத்தார். 1, லேண்டு தர்றேன், உனக்கு கானானை சுதந்திரமாக தருகிறேன்னு ஒரு வாக்கு. அடுத்து ஒரு வாக்கு கொடுத்தார். 2வது ஆசீர்வாதம் என்னன்னா, உன்னுடைய சந்ததியை இந்த பூமி இருக்கிற வரைக்கும் நான் தழைக்க பண்ணுவேன், அவர்கள் சந்ததியா என்ன செய்வாங்க, தழைப்பாங்கன்னு சொல்லி 2வது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். 3வது, அது மாத்திரம் இல்லை, உன்னை நான் இப்படியெல்லாம் பிளஸ் பண்ணுவேன், உன்னை ஆசீர்வாதமாக வச்சிருப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்வ, மாறுவ, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன், சபிப்பேன்னு சொல்லி ஏராளமான ஆசீர்வாதங்கள் கொடுத்தார். 3 காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டது. ஒன்று, லேண்டு அங்கே ப்ராமிஸ் பண்ணப்பட்டது. 2வது, அவங்களுடைய அந்த டிசெண்டன்ஸ், அந்த சந்ததியை குறித்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. 3வது, ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டது. திருப்பி சொல்றேன், முதல்ல லேண்ட், எல்டிபின்னு சொல்லுவாங்க, அதை இது புரிஞ்சுக்கிறதுக்காக, லேண்டு கொடுக்குறேன்னாரு, கானானை கொடுக்குறேன்னாரு. அடுத்து டிசெண்டன்ஸ், அவங்களுடைய சந்ததி இருக்காங்கல்ல, சந்ததியார், அவர்களை நான் இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணாரு. அடுத்தது பி ஃபார் பிளஸ்ஸிங், அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் தருவேன்னு என்ன பண்ணினாரு, வாக்கு பண்ணினார். சரியா? இப்போ ஆபிரகாமின் உடன்படிக்கை. இப்போ ஆபிரகாமுடைய சந்ததி வந்தாங்க. அவங்க அப்படியே ஜென்ரேஷனாக என்ன செய்கிறாங்க, வருகிறாங்க. ஆபிரகாம் ஈசாக்கு அடுத்து யாக்கோப்பு வந்தார். யாக்கோப்பு 12 கோத்திரங்களாக ஆனாங்க, இஸ்ரவேல் ஆனாங்க, எகிப்துக்கு போனாங்க. எகிப்துலேருந்து இப்போ ரிட்டர்ன் வர்றாங்க. வரும்போது ஆபிரகாமுக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் என்ன கொடுத்தாரு,
இப்ப இஸ்ரவேலர்கள் என்ன கேட்கிறாங்க தேவன்ட்ட, எகிப்துல அடிமையா இருக்கிறோமே, எங்க மூதாதையர் ஆபிரகாமுக்கு நீங்க என்ன தருவேன்னு சொன்னீங்க? ஒரு லேண்ட் தருவேன்னு சொன்னீங்களே, கானானை தருவேன்னு சொன்னீங்களேன்னு சொல்லி தேவனை நோக்கி முறையிட்டாங்க. தேவன் மோசையை அனுப்பினார். அவங்களை எகிப்திலிருந்து மீட்டு எந்த நிலத்துக்கு அவர்களை கொண்டு வந்தாரு? சத்தமா சொல்லுங்க, எந்த நிலத்துக்கு கொண்டு வந்தாரு? கானானுக்கு கொண்டு வருகிறார். இப்ப ஆபிரகாமுடைய உடன்படிக்கையை வச்சுதான் இனிமே எல்லா உடன்படிக்கையும், இனி வரப்போற எல்லா உடன்படிக்கையும் ஆபிரகாமுடைய உடன்படிக்கைக்குள்ள இருந்துதான். இப்ப இந்த இஸ்ரவேலர் என்ன பண்றாங்க? ஆபிரகாமுடைய உடன்படிக்கைக்குள்ள, அந்த விருத்த சேதன உடன்படிக்கைக்குள்ள போய் இவங்களும் விருத்த சேதனம் பண்ணி, ஆபிரகாமுக்கு சொன்னீங்கல்ல லேண்டு தருவோன்னு, அந்த லேண்டை எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. கர்த்தர் சொன்னார், லேண்டு தர்றேன், ஆனா ஆபிரகாமின் உடன்படிக்கை மட்டும் பத்தாது, நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்குள்ளேயும் நீங்க வரணும். இந்த லேண்ட்ல நீங்க இருக்கணும்னா நியாயப்பிரமாண உடன்படிக்கையும் வரணும்னு சொல்லி நான்காவதாய் நியாயப்பிரமாண உடன்படிக்கையை வைத்தார். தட் இஸ் மொசாயிக் கவனன்ட். மோசேயினால கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை இல்லையா? 4வது உடன்படிக்கை. சரி, இப்போ கவனிங்க, இந்த இஸ்ரவேலர்கள் ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து, ஆபிரகாமுடைய அந்த உடன்படிக்கைக்குள்ள இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை எடுக்கிறாங்க. கானானை தங்களுக்கென்று எடுக்கிறாங்களா? சரி, இவங்களுக்கு நியாயப்பிரமாண உடன்படிக்கை உள்ள போகும்போதே, லேண்டுக்குள்ள போகும்போதே சொன்னாருங்க பாரு, விருத்த சேதனம் பண்ணா மட்டும் பத்தாது, நீங்க எதை கை கொள்ளணும்? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும் அடிதான். அவர் சொன்னதே அப்படிதான் சொன்னார். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளலைன்னா என்னதான்? அடிதான். 2 பேருக்கு உடன்படிக்கை உண்மையாக நடந்துச்சா இல்லையா? சாட்சியின் புஸ்தகத்தை வைத்து ஒரு பக்கம் சாட்சி பெட்டி இருக்கிறது, முன்பாக சாட்சி புஸ்தகத்தை வைக்கிறாங்க, இந்த பக்கம் ஜனங்கள் இருக்கிறாங்க. மோசே ரத்தத்தை எடுத்து சாட்சி பெட்டியின் மீது தெளித்து, ஜனங்கள் மீது தெளித்து, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி எல்லாம் நீங்க செய்வீங்களான்னு கேட்டார் மோசே. எல்லாரும் சொன்னாங்க, இதுல எழுதி இருக்கிறபடியே நாங்கள் உடன்படிக்கை பண்ணாங்களா? ஆனால் உடன்படிக்கையில் ரொம்ப தேவன் தெளிவாக சொல்லிட்டார், நியாயப்பிரமாணத்தை மீறினா அடிதான். நிறைய நேரங்களில் இந்த நியாயப்பிரமாணத்துன்னா நமக்கு பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் தேவனுடைய கோபாக்கினை வாசிக்கிற போது இன்னைக்கு இருக்கிற ஜனங்களையும் அதுக்குள்ளே ஃபிட் பண்ணுறோம். அது தவறு. இன்னைக்கு நாம் இருக்கிறது புது உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறோம். என்ன உடன்படிக்கைக்கு உள்ளே இல்லை? நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்குள்ள இல்லை. என்ன அதெல்லாம் எதுக்கு எழுதப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய சுவாபம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், எப்படி உடன்படிக்கையை காக்கிறவர், அதையெல்லாம் சொல்றதுக்கு தான் அது எழுதப்பட்டிருக்கிறதே ஒழிய தேவன் அன்னைக்கு சொன்ன தண்டனை அது. ஏன்னா அவங்க அந்த கவனன்ட்ல இருந்தாங்க, அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள அவங்க இருந்தாங்க, அந்த அக்ரிமெண்ட் இருந்துச்சு அவங்க மேல. இந்த அக்ரிமெண்ட் படி நீங்க நடக்கலைன்னா அடிதான். ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க, ஒத்துக்கிறோன்னு சொன்னாங்க. அதன்படி அவர்களை நடத்தினார். ஆனால் அதே அக்ரிமெண்ட்டை எடுத்து எனக்கு ஃபிட் பண்ண முடியாது. பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு லீஸ் எழுதுனா அது அவருக்கு தான் பொருந்தும். அந்த அக்ரிமெண்ட் யாருக்கு பொருந்தாது? எனக்கு பொருந்தாது. உண்மை என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதுல இருக்கிற ஆக்கினையை விட புது உடன்படிக்கையை மீறுகிறதுல இருக்கிற ஆக்கினை பெருசு. அதை நம்ம விளங்கி கொள்ளாமல் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே ஜனங்களை என்ன செஞ்சிடும்? ஃபிட் பண்ணி பார்த்துறோம். சரி, இப்போ நியாயப்பிரமாண உடன்படிக்கை வந்துருச்சு. தயவுசெய்து வேகமாய் ஒரே ஒரு சொல்லிருங்க. முதல் உடன்படிக்கை யாரோட பண்ணாரு? உலக தோற்றத்துக்கு பின்பு முதல் உடன்படிக்கை யாரோட பண்ணாரு? வெரி குட். 2வது உடன்படிக்கை யாரோட பண்ணாரு? நோவாவோட. வெல்டன். 3வது உடன்படிக்கை யாரோட பண்ணாரு? இந்த ஆபிரகாமுடைய லேண்ட் ஆசீர்வாதத்தை இப்போ யாரு நியாயப்பிரமாண உடன்படிக்கை வழியா யாரு பெற்றுக்கொள்கிறாங்க? இஸ்ரவேலர்கள் என்ன செய்யறாங்க? பெற்றுக்கொள்றாங்க. வெரி குட். அடுத்து ஒருத்தர் வந்தார், தாவீது வந்தார். அவருக்கு ரொம்ப எதில் குறினா, இந்த 2வது ஆசீர்வாதத்தில் குறி. இந்த சந்ததின்னு சொன்னீங்கல்ல, அந்த சந்ததியாக நான் இருக்கணும், அந்த ராஜாவாக நான் இருக்கணும், அப்படிப்பட்டவனாக நான் இருக்கணும். எஸ், ஓகே. தாவீதோடு ஒரு உடன்படிக்கை, டேவிடிக் கவனன். உன்னுடைய சந்ததி இந்த பூமியில் சந்ததியாக நிலைத்திருக்கும். அவங்களுடைய சிங்காசனம் சூரியன் உள்ள மட்டும் அவங்களுடைய சிங்காசனம் என்ன செய்யும்? இருக்கும்னு தாவீதோடு ஒரு உடன்படிக்கை பண்ண. இப்போ எத்தனை உடன்படிக்கை முடிஞ்சிருச்சா? சரி, அதுக்கு அடுத்து 1000 ஆண்டுகள் கழித்து கிறிஸ்து வருகிறார். அங்கதான் புது உடன்படிக்கை வருகிறது. இப்ப நாமெல்லாம் என்ன உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம்? கர்த்தாவே அடியேனை காப்பாற்றுவீராக. சொல்லுங்க, என்ன உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம்?
சொல்லுங்க, என்ன உடன்படிக்கைக்குள்ள? அதே அதே ரொம்ப யோசிச்சு சொல்ற மாதிரி இருக்கே நமக்கு. சத்தமா நல்ல தைரியமா சொல்லுங்க, என்ன உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம்? புது உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம் இல்ல? இப்ப நான் இந்த புது உடன்படிக்கையை, ஏன்னா நம்மளாம் இப்போ புது உடன்படிக்கையினுடைய ஊழியர்கள், நம்மளை என்ன காரியத்துக்காக பிடிச்சார், எப்படி அழைத்தார், அதை வர்றதுக்கு தான் நான் இப்போ தான் இந்த கருவுக்கு வர்றேன் நான். சரியா? இப்போ இந்த புது உடன்படிக்கையின் ஊழியத்தினுடைய விசேஷம் இதெல்லாம் வந்து பார்த்து இப்போ தியானிச்சாதான் இப்போ நமக்கு வழங்கும். இப்போ நான் இப்போ இயேசுவோடு ஒரு கான்வர்சேஷன் நடத்துகிறேன். நான் என்னை வச்சு சொல்கிறேன், நீங்கள் அங்கங்கே உங்களை என்ன செஞ்சுக்கிறீங்க, ஃபிட் பண்ணி அதை பிம்பமாக படமாக உங்கள் கண்ணு முன்னாடி பாருங்க. சரியா? இப்போ இயேசு வந்தார், புது உடன்படிக்கை வந்தது. இப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்னத்தை பெருசாக ஒரு புது உடன்படிக்கையை என்கிட்ட பண்ணிட்டீங்க? நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என்ன பெருசாக புது உடன்படிக்கைக்குள்ளே எனக்கு ஆசீர்வாதம்? உலக தோற்றத்துக்கு முன்பாக என்னை மீட்கும்படி தீர்மானம் வச்சிங்கல்ல, ஆனால் பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு ஆசீர்வாதம். ஆதாமுக்கு ஏதேன் இருந்துச்சு, எனக்கு எந்த ஏதேன் இருக்குது? கருவக்காடு தான் எங்கள் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில். எனக்கு எந்த ஏதேன் இருக்குது? நோவாவுக்கு நீங்க வாக்கு பண்ணினீரே, ஜலத்தினால் அழிக்க மாட்டீங்கன்னு செக்யூர் பண்ணீங்க, எவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது. ஆபிரகாமுக்கு சொன்னீங்களே, உன் சந்ததிக்கு லேண்ட் தருவேன்னு சொன்னீங்க. ஆபிரகாமுடைய அந்த சந்ததிக்கு லேண்ட் கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுடைய சந்ததியை பிளஸ் பண்ணீங்க. எத்தனை தலைமுறை இன்னைக்கு வரைக்கும் உலகத்தையே அந்த தலைமுறை ஆண்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் ஏறக்குறைய 50% அவங்க கையில் தான் இருக்கிறது, யூதர்கள் கையில் தான் இருக்கிறது. அவ்வளவு ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறாங்க. ஆனால் என்னைய புது உடன்படிக்கைக்குள்ள நீங்க வச்சிருக்கிறீங்க. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரன், அது அப்புறம், அது அடுத்து. முதல்ல விசுவாசிக்கு வர்றேன். நான் விசுவாசிங்கிற நிலைமையில, புது உடன்படிக்கைக்கு உட்பட்டவன் விசுவாசிங்கிற நிலைமையில எனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? என்னைய உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிடிச்சேன்னு சொல்றீங்களே, என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது? நல்லா கவனிங்க. அவர் எனக்கு திரும்ப சொன்னார், இல்ல நீ தவறா புரிஞ்சுக்கிற. ஆதாமோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணினேன். அங்க அவன் தவறு செய்த போது அவனுக்காக ஒரு அடையாளமாய் தோல் வஸ்திரங்களை நான் உடுத்தி இருக்கிறேன். அந்த தோல் வஸ்திரம் 50 வருஷமோ 100 வருஷமோ 200 வருஷமோ முடிஞ்சு போச்சு. ஆனா ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது தோல் வஸ்திரம் தான். ஆனா உனக்கு புதிய உடன்படிக்கைக்கு உள்ளாக என்னுடைய சொந்த இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட நீதியின் வஸ்திரத்தை நித்தியமாய் உடுத்தி இருக்கிறேன். நித்தியமாய் உடுத்தி இருக்கிறேன். ஆதாமினுடைய உடன்படிக்கைக்குள்ள இருந்த ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் புதிய உடன்படிக்கையினுடைய வஸ்திரம் விலையேறப்பட்டது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இல்லையே, நீங்கள் நோவா காலத்தில் செக்யூரிட்டி கொடுத்தீங்கல்ல, நோவாவுக்கு நீங்கள் வாக்கு பண்ணினீங்கல்ல, இந்த உலகத்தை நான் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன்னு நீங்கள் வாக்கு பண்ணினீங்கல்ல. உண்மைதான். நான் நோவாவுக்கு முன்னிட்டு நோவாவுக்காக ஒரு அடையாளத்தை வச்சு அங்கே ஒரு வானவில்லை வச்சு நான் அவனுக்காக செக்யூரிட்டி கொடுத்தது உண்மைதான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இப்போ நீ நோவாவை போல தனி மனிதனாக பார்க்கப்படலை. நீ பிதா, குமாரன், ஆவியானவர் என்கிற இந்த திரித்துவத்துக்குள்ள, இன்னும் சொன்னா கிறிஸ்துவுக்குள்ள பார்க்கப்படுகிறாய். நீ ஒரு தனி மனிதனாய் பார்த்து நான் உனக்கு செக்யூரிட்டி கொடுக்கல, நீ கிறிஸ்துவுக்கு உள்ள பார்க்கப்படுகிறாய். இது எவ்வளவு விலையேறப்பெற்ற பாதுகாப்பு! இது எவ்வளவு விலையேறப்பெற்ற காரியம்! அது சரி, நீங்க சரி அப்படியே இருக்கட்டும். ஆனா ஆபிரகாமுக்கு லேண்டு கொடுத்தீங்கல்ல, எனக்கு எந்த லேண்டு கொடுத்தீங்க? ஆபிரகாமுக்கு கொடுத்தது சில 1000 ஏக்கர் உள்ள கானான் தான். உனக்கு நான் பரம கானானை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறேன். ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க கொண்டு போய் தாவீதை சிங்காசனத்தில் வச்சீங்கல்ல. ஒரு சிங்காசனம் இருக்கிறதே, அந்த சிங்காசனத்தில் தாவீதினுடைய சந்ததி உட்காரும்னு சொன்னீங்களே, இன்னைக்கு உட்கார்றாங்களே. நல்ல கவனி, அவங்க உலக பிரகாரமாய்த்தான் ஆளுவாங்க. ஆனா நீ புதிய உடன்படிக்கைக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள பார்க்கப்படுகிற நீ தெய்வீக சிங்காசனத்தில் நித்தியமாய் தலைமுறையாய் என்னோட ஆளுகை செய்ய போகிற. எவ்வளவு பெரிய விலையேற பெற்ற காரியம்! ஆண்டவரே,
நீங்க ஆபிரகாம் ஆசீர்வதிச்சீங்கல்ல, எவ்வளவு ஆசீர்வாதம். நீ உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். எவ்வளவு ஆசீர்வாதம். இல்ல இல்ல, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் உனக்கு தரணும்னு நான் இன்னைக்கு நேத்து அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே முடிவு பண்ணி இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது. இது இன்னைக்கு நேத்து தீர்மானம் இல்ல பிரதர். ஆபிரகாம் வருவதற்கு முன்பாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஒரு தீர்மானம். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே புது உடன்படிக்கைக்குள்ள கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவரை விசுவாசித்து இருக்கிற நமக்கு அந்த ஆசீர்வாதம் வரணும்னு உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:14 வசனம் பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால். இயேசு கிறிஸ்துவினாலா? சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுனா எப்ப? உலக தோற்றத்திற்கு முன்பாக. அப்பவே நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆதாம் இல்லை பிரதர், நோவா இல்லை பிரதர், ஆபிரகாம் இல்லை பாஸ்டர், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள்லாம் வரல. ஆனால் ஆதியிலேயே ஒரு தீர்மானம் எடுத்தாராம். ஆதாம் வந்து, நோவா வந்து, ஆபிரகாம் வந்து, ஆபிரகாமின் சந்ததி வந்தாலும் ஆபிரகாமின் சந்ததியில் இயேசு என்கிற ஒருவர் வருவார். அவர் மூலமா அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கும் உங்களுக்கும் வரணும்னு உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தீர்மானம் போடப்பட்டிருந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் கேட்கலாம். நான் கேட்குறேன், ஆண்டவரே நீங்கள் தாவீதுக்கு எவ்வளவு வல்லமை கொடுத்துருந்தீங்க, எவ்வளவு அதிகாரங்கள் கொடுத்துருந்தீங்க, அவனுக்கு சிங்காசனத்தையே கொடுத்தீங்களே. சிங்காசனம்னா சிங்காசனம் மட்டும் கிடையாது, தலையில் தலைப்பாக கொடுத்தீங்க, நீங்கள் இடுப்பில் அரைக்கச்சை கட்டியிருந்தீங்க, மார்பதக்கம் கொடுத்துருந்தீங்க, பாதரட்சை கொடுத்துருந்தீங்க, ராஜாவுக்குரிய எல்லா வஸ்திரங்களையும் கொடுத்து அவனை கொண்டு போய் சிங்காசனத்தில் வச்சிங்களே. எனக்கு என்ன இருக்குது? ரட்சிப்பின் தலைச்சீரா இருக்கு பிரதர், நீதி என்னும் மார்க்கவசம் இருக்கு, சத்தியத்தை அறக்கட்சியா கட்டினாரு, சுவிசேஷத்தை பாதரட்சியா அணிந்தாரு, கையில விசுவாசத்தை கேடகமா கொடுத்தாரு, இந்த கையில பட்டயமாய் இந்த வசனத்தை கொடுத்தாரு. உண்மை என்ன தெரியுமா? இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒருவர் பழைய உடன்படிக்கையின்படி ஒருவர் தன்னுடைய பட்டயத்தை கலட்டி அவர் கையில கொடுத்தார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடைய யுத்தம் உன்னுடைய யுத்தம், உன்னுடைய யுத்தம் என்னுடைய யுத்தம். உண்மைதானா நான் சொல்றது? எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்ல முடியும்? உண்மைதானா? தன்னுடைய பட்டயத்தை ராஜாக்கள் நீங்கள் வாச்சிங்கன்னா, ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4 வாச்சிங்கன்னா இதை கலட்டி அவர்கிட்ட கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு வருகிற யுத்தம் யாருடைய யுத்தம்? என்னுடைய யுத்தம். என்னுடைய யுத்தம் யாருடைய யுத்தம்? இப்போ என்னுடைய அரைக்கச்சையை, என்னுடைய பட்டயத்தை இயேசு வாங்கலை, அவருடைய தலைச்சீராவை ஏன் தலை மேலே வச்சார். அவருடைய அந்த ரட்சிப்பின் தலைச்சீரா ஏன் தலை மேலே, அவருடைய நீதியின் மார்க்கவசம் ஏன் மார் மேலே வந்துச்சு, அவருடைய சத்தியம் என்கிற அரைக்கச்சை இப்போ ஏன் அறையிற்கு வந்தது, அவருடைய சுவிசேஷம் என்னும் பாதரட்சை ஏன் பாதத்துக்கு வந்தது, அவருடைய விசுவாசம் என்னும் கேடகம் இப்போ ஏன் கைக்கு வந்தது, அவருடைய வார்த்தை என்னும் பட்டயம் இப்போ ஏன் கைக்கு வந்தது. எனக்கு வருகிற யுத்தம் அவருடைய யுத்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தாவீது மிஞ்சி போனால் 40 வருஷம் சிங்காசனத்தில் உட்கார்ந்து அரசாட்சி செய்தான். ஆனால் புது உடன்படிக்கையின்படி சர்வாயுத வர்க்கங்களை தரித்தவர்களாய் நித்தியமாய் அவரோடு நாம் சிங்காசனத்தில் அமரப்போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எவ்வளவு விலையேற பெற்ற காரியம். இந்த புது உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் இவ்வளவு இருக்கு. நம்ம இன்னும் அதை டச்சே பண்ணல. ஒரு 1% 2% சொல்றேன்னு வைமே, பார்த்துக்கோமே. 1% 2% பார்த்துருக்கோம். இவ்வளவு இருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் இல்லை பிரதர், அனுபவிக்கிறத மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற அதிகாரத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். இப்போ பிலிப்பியர் 3:12 வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால். யாருனாலயா சொல்லுங்க? யாருனாலயா? இப்ப நம்மளை பிடிச்சது இயேசு கிறிஸ்து இல்லை. பவுல் திருப்பி தனக்கு தரிசனமானது இயேசுங்கிறதுனால அப்படி சொல்லுவார். ஆனா நீங்க ஊழியம் அப்படின்னு பேசும்போது பவுல் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லு. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்கள். எப்படி சொல்லுவாரு? கிறிஸ்து
இயேசு கிறிஸ்துவுக்குள் என் உடன் வேலையாட்கள்னு சொல்ல மாட்டாரு. யாருக்குள்ளேயா? கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஊழியக்காரரான நாம யாருமே இன்னைக்கு நேத்து ஊழியக்காரராகல, 80வது வருஷம் 70வது வருஷம் ஊழியக்காரராகல, 90வது வருஷம் ரட்சிக்கப்பட்டு 93ல ஊழியத்துக்கு வந்தே இல்லை. நான் ஊழியக்காரனாக வேண்டும் என்பது உலக தோற்றத்திற்கு முன்பாக போடப்பட்ட தீர்மானம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் இத்தனை கோடி விசுவாசிகளை புது உடன்படிக்கையின் விசுவாசிகளாய் பார்த்தார். ஆனால் நம்மையோ புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாய் பார்த்தார். எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய மேன்மை யோசிச்சு பாருங்களேன். எதுவுமே இல்லை உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. ஏன் நம்ம வேலை செஞ்சிடணும், அங்கே போயிடணும் இங்கே போயிடணும்னு எவ்வளவுலாம் முயற்சி பண்ணியும் என்னென்னலாம் பிரயத்தனம் பண்ணியும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் 3 தடவை 1.5 மார்க்கில் ஃபெயில் ஆகிருக்கேன். எத்தனை மார்க்கில்? 1.5 மார்க்கில் 3 தடவை ஃபெயில். நான் 12th படிக்கிறப்ப ஆதி நாட்களெல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் 12th கடைசி பரீட்சையில் மட்டும் 7வது ரேங்க் கிளாஸில். ஏன்னாடவர் இத்தனை வருஷம் சக்ஸஸாக தான் வந்துச்சு, ஆனால் நான் உலகத்துக்குள்ளே போயிடணும்னு நினச்ச போதெல்லாம் பிடிச்சி இழுத்தீங்களே. அந்த தீர்மானம் இன்னைக்கு நேற்று போடப்பட்டதல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பாக போடப்பட்ட தீர்மானம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் நம்மளை பிடிக்கணும்னு நினச்சதே இந்த உலகமே இல்லாத நாட்களில் போடப்பட்ட தீர்மானம். பாஸ்டர் இப்போ வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 3:12 வாசிங்க பார்க்கலாம். நான் அடைந்தாயிற்று, அதாவது நான் ஒரு பெரிய பாஸ்டர், ஒரு எண்ணிக்கையுள்ள சபைக்கு ஊழியக்காரர் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படி நினைக்கிறதுக்கு அல்ல. அடைந்தாய், என்ன கொஞ்சம் வால்யூம் கூட்டம் பார்க்கலாம். தொட்பிடிச்சு அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று. அல்லது என்னட்ட பெரிய சபையெல்லாம் கிடையாது, ஆனால் ரொம்ப நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கும் இல்லை. கிறிஸ்து இயேசுவினால். யாராலையா? தயவுசெய்து முடிக்க போறோம், சத்தமா சொல்லுங்க. யாராலையா? கிறிஸ்து இயேசுவினால்னா எப்ப? உலக தோற்றத்துக்கு நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகா? அபிஷேகம் பெற்ற பிறகா? இல்ல முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகா? எப்ப? உலக தோற்றத்திற்கு பிஃபோர் த கிரியேஷன். உலக தோற்றத்திற்கு முன்பாக. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. எதுக்காக பிடிக்கப்பட்டிருக்கீங்க? எந்த உடன்படிக்கையின் ஊழியரா பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. எந்த உடன்படிக்கையின் ஊழியரா பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆதாம் காலத்தில் பிறக்காம ஏதேன்னு பார்த்துருக்கலாம், அப்ப பிறக்காம. நோவா காலத்தில் பிறக்காம, நோவாவோட 8 பேரோட விசுவாசிச்சு தப்பி கிப்பியாவது உள்ள போய் பேழைக்குள்ளேயாவது இருந்திருக்கலாம். ஆபிரகாம் காலத்தில் பிறக்காம 12 கோத்திரத்தில் ஒருத்தரா, யாக்கோபு காலத்தில் அப்பெல்லாம் பிறக்காம, இல்லை ஒரு கோத்திரத்துக்கு பிரபுவா, 100 பேருக்கு அதிபதியா, 50 பேருக்கு பிரபு, 100 பேருக்கு பிரபு, 1000 பேருக்கு ஏதாவது ஒரு பிரபுவா, அப்பெல்லாம் இல்லாம, இல்லை தாவீதின் நாட்களில் இல்லாம, தீர்க்கதரிசிகள் காலத்தில் இல்லாம, இந்த கிறிஸ்து இயேசுவினால உண்டாயிருக்கிற புது உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறதே மிகப்பெரிய பாக்கியம். இதுவே நமக்கு பெரிய ஸ்லாக்கியம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் இதை பார்க்கிறதுக்கு ஆசையாயிருந்தார்களாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இது எவ்வளவு விலையேற பெற்றது. வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. திரும்ப தயவு செய்து சேர்ந்து வாசிங்க. முடிக்க போறோம். வாசிங்க பார்க்கலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, என்ன நோக்கத்திற்காக இந்த புது உடன்படிக்கையினுடைய சத்தியத்தை, இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் பரம்ப பண்ணுவதற்கு எந்த நோக்கத்திற்காக பிடிக்கப்பட்டேனோ
அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. இத்தனை நாள் நான் ஊழியம் பண்ணிட்டேன்னு நான் எண்ணுகிறது இல்ல. ஒன்னு செய்ய போறேன். முன்னானவைகளை மறந்து, இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு, முன்னானவைகளை இதுவரைக்கும் நடந்த எல்லாவற்றையும் மறந்துட்டு, எல்லா கொள்ளை நோயை மறந்துட்டு, எல்லா லாக்டவுனை மறந்துட்டு, சபையை விட்டு போன எல்லா விசுவாசியையும் மறந்துட்டு, எதிரான எல்லா காரியங்களையும் மறந்துட்டு, பின்னானவைகள் எல்லாவற்றையும் மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னைய உலக தோற்றத்துக்கு முன்னாடி பிடிச்சாரே ஊழியக்காரனா, அவருக்குள்ள தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எந்த லாக்டவுனும் எந்த கொள்ளை நோயும் நம்முடைய அழைப்பை சேதப்படுத்த முடியாது பாஸ்டர். ஏன்னா அந்த அழைப்பு இன்னைக்கு நேத்து வந்ததல்ல, அது தேவனுடைய ஆதீனங்களில் போடப்பட்டது. அழைச்சவர் இன்னைக்கு நேத்து அழைக்கல. ஏதோ காரியம், ஏதோ இந்த ஊர்ல ஊழியம் செய்ய ஆள் இல்லைன்னு அழைக்கல. அந்த ஊர் உருவாகிறதற்கு முன்னாடியே அங்க நீங்க தான் ஊழியம் செய்யணும்னு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், சூழ்நிலைகள் என்ன வேணா எதிராக இருக்கட்டும், பின்னானவைகளை நான் யோசிக்க போறதில்லை, அதை பேச போறதில்லை. எனக்கு முன்னானவைகள் ஏராளம் இருக்கிறது. நிச்சயமா சுவிசேஷத்தினால இந்த தேசத்தை நிரப்பாம விட போறது இல்லை. நமக்கு எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்களேன். பின்னானவைகளை யோசிக்கிறவங்க பேசுறவங்க இருக்கட்டும், அதை ஏன் யோசிச்சு இல்லை இல்லை. ஏன்னா இந்த லாக்டவுன் இந்த 5 மாசம்தான். ஆனால் தேவன் என்னுடைய அழைத்த அழைப்பு ஆதீனங்களில் இருக்கிறது. காலங்களுக்கு முந்தியது, டைம் பீரியடுக்கே முந்தியது, உலக தோற்றத்திற்கு முன்பாக. எஸ், அந்த அழைப்பை நோக்கி நான் ஓட போறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி விசுவாசிக்கிற அளவுக்கு சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் பாஸ்டர் எல்லாவற்றையும் அப்படியே புறம்பி தள்ளிட்டு எல்லாத்தையும், ஏன்னா இந்த உலகமே லாக்டவுன் இல்லை. இந்த உலகம் பெருசு இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்பாக எனக்காக திட்டம் போட்டார் பாருங்க, அந்த அழைப்பு தான் பெருசு. உலகமே இன்னைக்கு அப்படியே அடங்கிருச்சு இல்லை. இந்த உலகத்தை விட 1000 உலகங்களை உண்டாக்குற வல்லமையுடைய என் தேவன் என்னை அழைத்து வைத்திருக்கிறார். அவர் என்னை அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பு மாற போறதில்லை. அவர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபா வரங்களும் அவர் அழைத்த அழைப்பு மாறாதவைகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த அழைப்பு ஒரு நாளும் மாற போறது இல்லை. உலகமே இருந்தாலும் சரி, உலகமே எதிராக இருந்தாலும் சரி. இந்த லாக்டவுன் நாட்களில் எனக்கு ஒரு சம்பவம், ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு பேசினதுனால தான் நான் தைரியமாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வேன். எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கு முன்னாடியே அந்த பிளான் எல்லாம் நடந்துட்டு, என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி நான் இஸ்ரேல் போனோம். இஸ்ரேல்லேருந்து வந்து ஒரு 5 டேஸில் திருமணமான 2 நாட்களில் நானும் என் மனைவியும் திரும்ப இஸ்ரேல் போகிறோம். போயிட்டு வந்த உடனே அந்த பிளான்லாம் ரொம்ப ஆச்சரியம். முதல்ல ஜெர்மனியிலேருந்து கூப்பிட்டாங்க. ஜெர்மனி பிளான் ஆனது. சரி, ஜெர்மனி ஜெர்மனி பண்ணுவோன்னு நினைக்கிற போதே ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு கால், நீங்கள் வரணும்னு. சரி, ஜெர்மனி முடிச்சு நீங்கள் உலக மேப்பை பாருங்களேன், ஜெர்மனி முடிச்சு ஆஸ்திரேலியா போகலாம். ஆஸ்திரேலியா நீங்கள் வர்றீங்க அப்படின்னு நான் வர்றேன்னு தெரிஞ்ச உடனே அமெரிக்காவிலேருந்து ஒரு கால், நியூ ஜெர்சியிலேருந்து ஒரு கால். நான் ஏற்கனவே கலிஃபோர்னியாவில் எனக்கு நிறைய உறவினர்கள் உண்டு, நண்பர்கள் உண்டு. நான் அங்கேயும் போகணும். நியூ ஜெர்சி இந்த பக்கம் அமெரிக்காவினுடைய மறுக்கரைக்கும் போகணும். நியூ ஜெர்சியிலேருந்து ஒரு கால், நீங்கள் ஒரு 3 நாள் மீட்டிங் வரணும். சரி, அமெரிக்காவுக்கு நம்ம ஜெர்மனி போகிறோம். ஜெர்மனிலேருந்து ஆஸ்திரேலியா வந்து ஒரே சுற்று. அப்படியே அடுத்தது நியூயார்க் வந்துட்டு நியூ ஜெர்சி கலிஃபோர்னியா வந்துட்டு நியூ ஜெர்சி போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிற போதே லண்டன்லேருந்து ஒரு அழைப்பு. சரி, யூரோப்புக்குள்ளே போகிறோமே அப்படின்னு நினைக்கிற போது ஃப்ரான்ஸில் ஒரு அடுத்தடுத்து அப்படியே கால் வந்துகிட்டே இருக்குது. ஃப்ரான்ஸில் ஒரு திருச்சபையினுடைய அனிவர்சரி விழா, ஃப்ரான்ஸில் முடிச்சுட்டு நார்வே முடிச்சுட்டு திரும்ப துபாய் வந்து திரும்ப இந்தியா வர மாதிரி வேர்ல்டை ஒரு சுற்றுறது. ஆனால் லாக்டவுனில் எல்லாமே போச்சு. ஒரு நாள் நான் அதிகாலையில், எனக்கு இந்த அதிகாலை ஸ்டடி ரொம்ப பிடிக்கும்.
அப்போ நான் வாசிச்சிட்டே இருந்தப்ப எல்லா பிளானும் இப்படி போச்சே ஆண்டவரே. அப்போ ஆவியானவர் சொன்னார், இங்கே பார், இந்த உலகத்தை ஒரு தடவை சுற்றுறதெல்லாம் போச்சேன்னு சொல்லிலாம் வருத்தப்படாத. என் வருகைக்குள்ளே 100 தடவை சுத்த வைக்கிறதுக்கு என்னால் முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரால் இந்த உலகத்தை கலக்க வைக்கிறதுக்கு, நம்மளை கொண்டு கலக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த உலகமே இப்படி ஆயிடுச்சு. நெவர் பிரதர், உலகம் எப்படி போனாலும் நான் கவலைப்பட போகிறது கிடையாது. ஏன்னா என்னை அழைத்தவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அழைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்த யூத ரபி அவர் ரொம்ப அருமையாக ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், ஆனால் இன்னும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல, பூமியில் இன்னும் நிறைவேறல. ஆனால் பூமியே இப்போ என்ன செஞ்சிருச்சுன்னா அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க. பூமியே அழிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் எது நிறைவேறல? வாக்குத்தத்தம் நிறைவேறல. ஒரு நாளும் கலங்காத. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்காகவே ஒரு பூமியையே உண்டு பண்ணினாலும் உன்னைய கொண்டு போய் அதில் வச்சு தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றாமல் ஒரு நாள் விட போகிறது கிடையாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போவது கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன்.